எங்கன்னு கேட்கறதுக்காக வேலை பொழப்பு இல்லாம நான் மதுரைக்காரி இந்த வீட்டு வந்த என்ன பேச்சு இது கேட்கிறேன் ஒரு கேள்வி. ஏன் இப்ப நீ ஆரம்பத்தை கேட்ட பொழுது ஏமா நீயே சொல்லுமா அப்படின்னா உனக்கு எவ்வளவு ரோசம் வந்திருக்கும்? சாமி சிலையில தலை தனியா முண்டம் தனியா இருக்கா? இருக்கு. இதை நீ சொல்லு. திருப்பி எங்கன்னு கேக்குறேன். இங்கயா? மதுரையில. நீதான் மதுரைக்காரியாச்சேமா? இல்லன்னா எழுதி கொடுத்துறியா நான் மதுரைக்காரியில நான் மன்னார்குடிக்காரின்னு? அப்படி வார்த்தை எங்க வாயில இருந்து வராதுல. அப்ப எங்க என்ன கேக்குற? நான் தான் சொல்லிட்டேனே. எப்ப நீ மதுரையுடைய ஸ்தலத்தை பேச ஆரம்பிச்சே வா தப்பு இல்ல, மதுரையை பத்தி பேசுவோம். ஒன்னும் மஜாயத்து இல்ல. சரி நான் உங்களை கேட்கிறேன், பஞ்சபூத தலங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம்? நீ வேற இடத்துல தவிர போக பாக்குறியா? இல்ல அப்பலாம் தவியலாம் போல திருப்பி மதுரை கூட்டி அத தானே பண்ற. நீங்க சொல்லுங்க. அத தானே பண்ற. எப்படி? இப்பதான் சொன்னேன் நான் எதை வேணா கேளுங்க சொல்றேனே. நாம நீங்களும் தான் சொல்லணும். இப்ப அப்படி பின் வாங்குறியே. நான் மட்டும் சொல்லணும்ன்றது இல்லையே. இப்ப என்ன பஞ்சம் சொல்லணும்? இரு பஞ்சபூத ஸ்தலம் தானே. ஆமா. கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. கொஞ்சம் விலைக்கு கேள்வி கேட்டுட்ட. ஆமா. சரி திருப்பி நான் தான் கேட்டேன் குதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நான் பஞ்சபூத ஸ்தலம் சொல்றேன். ஆனா தலை வேற முண்டை வேற எங்க இருக்கு நீ சொல்லணும். பஞ்சபூத தலங்கள் எது? இரு கொஞ்சம் வாய முடியுமா? நிலத்திற்கான ஸ்தலமாக. அது கேள்வியே இல்லையா? அட என்னமா இம்சைதா இருக்கு? நீ தானே கேட்ட ஸ்தலம் எதுன்னு? நிலத்திற்கான ஸ்தலமாக காஞ்சிபுரம், நீருக்கான ஸ்தலமாக திருவானைக்கால், காற்றுக்கான ஸ்தலமாக திருக்காளஹஸ்தி, நெருப்புக்கான ஸ்தலமாக திருவண்ணாமலை, ஆகாயத்திற்கான ஸ்தலமாக சிதம்பரம். இந்த 5 சிவனுக்கான பஞ்சபூத ஸ்தலம். போதுமா? நீ சொல்லு. அப்ப திருவண்ணாமலை, திருவானைக்கா, காஞ்சிபுரம் இப்படின்னு வேற திருக்காளஹஸ்தி, சிதம்பரம் வேற ஊர்ல தானே இருக்கு. ஆனா மதுரைக்குள்ளேயே பஞ்சபூத தலங்கள் சிவனுக்கு எங்கெங்க இருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் வீம்புக்கு பேசுறது. எது வீம்புக்கு? நீ ஆரம்பத்துல நீ கேட்டது பஞ்சபூத ஸ்தலம்னு மட்டும் தான் கேட்ட. ஆமா. நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீ வீம்புக்கு இல்ல மதுரைக்குள்ள இருக்குன்னா என்ன பேச்சுது? நீங்க சொன்னது ஒரு கேள்விக்கு உனக்கு 1000 பதில் சொல்லுவாங்களா? ஒவ்வொரு ஊர்ல இருக்கு. இது உலக அறிஞ்ச விஷயம். ஆனா மதுரைக்குள்ளேயே கெட்ட எண்ணம் உனக்கெல்லாம் இவ்வளவு கெட்ட எண்ணம் ஆகாது. எது கெட்ட எண்ணம்? நீ பஞ்சபூத ஸ்தலம்னு முடிச்சதுல நான் பதில் சொல்லிட்டேன்ல. நான் கேள்வி மதுரைக்கு உள்ளேனா கேள்வி அது இல்லன்னு கேள்வி கேட்கலையே சொல்லிட்டேனே. எப்ப சொன்ன? கேட்கும்போது சொன்னேன். நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே பேச்சு மாத்த கூடாது. பஞ்சபூத ஸ்தலம் என்னன்னு சொன்னா நான் பதில் சொல்லிட்டேன். சரி. அப்புறம் என் கேள்வி அது இல்லைன்னா ஏன் சொல்லி சரி இப்ப இது இந்த பஞ்சபூத சொல்லாம இருந்தா சும்மா இருப்பியா நீ? உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் சொன்னலமா இப்ப வா மதுரையை பத்தி பேசுவோம் நீங்க தான் சொன்னீங்க. சரி இப்ப நீங்க என்ன கேட்டீங்க. ஏன் நான் கேட்டது மதுரையை பத்தி தான். ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையில தலை வேற முண்டை வேற இருக்கு. மதுரைக்குள்ள இருக்கு. இதான உங்க கேள்வி. வேற எங்கேயும் இல்ல. மதுரையில பாண்டி கோவில்ல உள்ள இருக்க சமய கருப்பு. அந்த சமய கருப்புக்கு இன்னைக்கு போன தெரியும். தலை தனியா இருக்கும், அவரோட உடம்பு தனியா தான் இருக்கான். காவல் தெய்வம் அவர் தானே. அவருக்கு தானே வருஷம் பூரா கிடாவட்டு நடக்குது. அந்த சமய கருப்பு ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா பூரா காடா இருந்துச்சான். அந்த காட்டுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வெள்ளைக்காரர் வேட்டைக்கு வந்தார். வேட்டைக்கு வந்தவர் சமய கருப்பா நீ யாரு எதை கேட்டாலும் கொடுப்பியாம்ல, பதில் சொல்லுவியாம்ல, எனக்கு இன்னைக்கு வேட்டை சிக்குமா சிக்காதா அப்படின்னார். பூசாரி எந்த பதிலும் சொல்லாமல் பேசாமல் நிற்கிறார். ஏன்னா சமயக்கருப்பு சொன்னா தானே அவர் சொல்லுவார். இவர் ஒன்றும் சொல்லல, பேசாமல் இருக்கார். இவர் வெள்ளைக்காரன் பார்த்து சமயக்கருப்பு சிலையை முறைச்சிட்டு போயிட்டேன். போனால் வெகு தொலைப்பு போகிறார். அன்னைக்குன்னு பார்த்து வேட்டையில் ஒரு காக்கா குருவி கூட சிக்கலாம். ரொம்ப தூரம் அடைஞ்சு திரிஞ்சு வந்தார் பாருங்க. அப்போ தான் நம்ம ஆளுக பூரா சமயக்கருப்பனுக்கு மாலை ஓட்டு சாமியை கும்பிட்டு இருந்தாங்கல்ல. கோபத்தில் இந்த சமயக்கருப்பிட்ட நான் கேட்டேன், இந்த பூசாரிகிட்ட வந்து சமயக்கருப்பேன் பதில் சொல்லலை அப்படின்னு கோபத்தில் கையில் வச்சிருந்த வாளை எடுத்து சமயக்கருப்பு சிலையோட தலை தனியாக முண்டை தனியாக வெட்டிவிட்டார். வெட்டின வெள்ளைக்காரனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சான் சமயக்கருப்போட சக்தியால். பிறகு சாமியை கும்பிட்டு அங்கே வந்து சாமி கும்பிட்டு அங்கே வந்து விழா நடத்தி அவருக்கு கண் பார்வை வந்ததாக கதை சொல்லுது. மொத்தத்தில் அன்னைக்கு அந்த வெள்ளைக்காரரால் வெட்டப்பட்ட அந்த சிலை அதுக்கப்புறம் வேற எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சமயக்கருப்பனுடைய உத்தரவு. அதன்படி இன்னைக்கு தலை தனியா உடம்பு தனியா மதுரைக்குள்ள இருக்கக்கூடிய சாமி எது அப்படின்னா அது நம்ம பாண்டி கோயிலில் இருக்க சமயக்கருப்பனுடைய சிலை. இதான் நீங்க கேட்டது பதில். நன்றி நன்றி நன்றி. என்ன முறைச்சுக்கிட்டே நிற்கிறீங்களா? வர பஞ்சபூத ஸ்தலம் என்பது நீங்க கேட்டதுக்கு நான் சொன்ன பதில் சரியா?
ஏம்மா, நீ அத சரின்னு சொல்றது கூட மனசுல வருங்க. என்னைய வேற பக்கம் குழப்பி விட்டுட்டேன். எவ்வளவு கெட்ட என்ன கெட்ட என்ன, நான் நியாயமா சொன்னா ஏத்துக்கிறேன். எப்போ சமய கருப்புன்ற விஷயம் வருதோ அப்பவே அது சரியான பதிலாகத்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா மதுரைக்குள்ள பஞ்சபூத ஸ்தலம் இருக்குன்னு இல்லை இப்போயே படிச்ச விஷயம். நீ பஞ்சபூத ஸ்தலம் சொன்னோடனே நான் ரொம்ப ஆர்வ கோளாரா இந்த தமிழ் மண்ணில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களை சொன்னேன். அதுதான் எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த இது இருக்குல்ல, ஏப்ப இங்க ஆரம்பத்திலே சாமி மதுரையில பஞ்சம் அப்படி கேட்டுக்க வேண்டியதானே? அப்படி இல்ல, நீ மொட்டை பஞ்சபூத ஸ்தலம் ஒரு ஆர்வத்தை தூண்டி. சரி, உன் வாயை மூடுமா கொஞ்சம் நேரம். சொல்லுங்க, திறந்து வாய. மதுரைக்குள்ளேயே பஞ்சபூத ஸ்தலங்கள் உண்டு. நிலத்திற்கான ஸ்தலமாக திருவாப்புடையார் ஆலயம், செல்லூர் இருக்கக்கூடிய திருவாப்புடையார் ஆலயம் நிலத்திற்கான ஸ்தலம். நீருக்கான ஸ்தலமாக இன்மையிலும் நன்மை தருவர் ஆலயம்னா நீருக்கான ஸ்தலமா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. புரியல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எல்லாம் யோசிச்சு சொல்லுங்கண்ணா. திருவாப்புடையார் தலம் எதுக்கானது? இப்ப மறுக்கிறியா? எப்படி குழப்பறாரு பாருங்க. இப்ப மறுக்கிறேன். உண்மையை சொல்லுங்க. ஏன்னா அது உண்மை இல்ல. என்ன பார்த்தேன் அதை எங்கடி திருப்பி போட்டுக்க. சரி சொல்லுங்க. நிலத்திற்கானது உண்மை என்பதுவார், நீருக்கானது திருவாப்புடையார். என்ன ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க. அவர் சொல்ற பதிலையே தப்பா சொல்லி நான் சரியா கேக்குறேன். உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஒருவேளை சொல்லி நான் ஈழு போட்டிருந்தேனா நீங்க வந்து உலக அரசுக்கலாம். செல்லூர்ல இருக்க திருவாப்புடையார் தல மண் தலம்னா எங்களை எல்லாம் பார்த்தா கேனக்கு இருக்க மாதிரி இருக்கா உங்களுக்கு? அப்ப மறுக்கிற இல்ல. நீ திருவாப்புடையார் தலம் நீர் தலம். அதான் சொன்னே, மாத்தி இப்படி மாத்தி போட்டுக்கணும். அப்ப நிலத்திற்கானது இன்மை தருவார், நீருக்கானது திருவாப்புடையார் ஆலயம், காற்றுக்கான ஸ்தலமாக முக்தீஸ்வரர் ஆலயம் என்பது காற்றுக்கான ஸ்தலமாக, நெருப்புக்கான ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவாலவாய்நாதர் சுவாமி ஆலயம் என்பது நெருப்புக்கான ஸ்தலம், ஆகாயத்திற்கான ஸ்தலமாக விளங்கக்கூடியது. அதை நான் சொல்றேன். இப்ப மதுரை எம்பதியிலே மதுரையில எரிச்சாலை ஒருத்தி யார் அவ? முதல்ல சொல்லி பதில சொல்லிருமா. மண்ணு ஸ்தலம் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில், நீர் ஸ்தலம் செல்லூர் திருவாப்புடையார் கோவில், நெருப்பு ஸ்தலம் அங்க விளக்குத்தூண் பகுதியில் இருக்கக்கூடிய தென் ஆலவாய் கோயில். உண்மையில ஒரு விஷயம் சொல்லவா? சிலரை சந்திக்கும் பொழுது இதுகள்லாம் சந்திக்கிறதுக்கு இம்புட்டு படிச்சு தொலைஞ்சிருமே, அம்புட்டு வீணா போச்சே அப்படின்னு மனம் வெறுக்கும். இன்னும் சில சந்திக்கும் பொழுது போதும், இது வரைக்கும் படிச்சதே போதும், இதுக்கப்புறம் புதுசாக படிக்க தேவையில்லை. ஆனா ஒரு சில பேருக்கு சந்திக்கும் பொழுது இன்னமும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும் போலப்பா, இதெல்லாம் சந்திக்கணும்னா அப்படின்னு யோசிக்க தோணும். மேல அப்படி நான் யோசிக்கிற ஒரு முன்னணியான ஆள் யாருன்னா சிவரஞ்சனி தான். எதிரியாவே இருந்தா கூட நான் மனசார ஏத்துக்கிறேன். எப்பயோ படிச்சு இப்படி சொல்றீங்க. நீ கேட்கும் போது இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கதே உங்களுக்காகவும் இன்னும் ஒரு 2 ஆளுகளுக்காக. நீ கேட்கும் போது எனக்கு 3 ஞாபகம் இருந்துச்சு, நமக்கு இதை இன்னொன்னு யோசிச்சிட்டேன். ஆனால் ஆகாயத்திற்கான ஸ்தலமாக விளங்கக்கூடியது நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு ஆலயம் தான். ஆண்டவா சாமி சொக்கா மீனாட்சி பதில் சொல்லக்கூடாது. என்னமா இல்லாட்டி சொன்னா தப்பா சொல்லு. சொக்கா தானே அவன் ஆதி சொக்கர் ஆலயம். ஆதி சொக்கர் ஆலயம் தான் ஆகாயத்திற்கான ஸ்தலமாக விளங்கக்கூடியது. போதுமா? நான் உண்மையாவே எப்பவுமே சொக்கா மீனாட்சின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பயன்பட்டிருக்கு இன்னைக்கு. ரொம்ப யதார்த்தமான ஆலயம் தானே. நான் யோசிச்சு பார்த்து ரொம்ப சாதாரண கோயில் தானே. பேரு காற்றுத்தலம். எப்படியா காற்றுத்தலம்? ஏன் என்ன கோமால இருந்தே அவ்வளோ உன் சௌரியத்தை மறுக்காலம் சொல்ல முடியாது. நான் சொல்லி முடிச்சிட்டேன். உனக்கு அவ்வளவு ஆர்வம் வந்து நீ வீடியோ போட்டு பாத்துக்க. இன்மைகளும் நன்மை 5 நான் சொல்லிட்டேன். நீர்த்தலம் திருவாப்புடையார் கோயில், நெருப்புத்தலம் தென் ஆலவாய் கோயில், ஆகாயத்தலம் நம்ம ஆதி சொக்கர் 5 ஆத்தா புண்ணியவதி 5 நான் சொல்லிட்டேன். காற்றுத்தலம் முக்தீஸ்வரர் ஆலயம், தெப்பக்குளம் முக்தீஸ்வரருடைய. தப்பாதுன்னு சொன்னா இல்ல, முக்தீஸ்வரர் கோயில் தானே. பதில் சரி. அப்புறம் இல்லாத பதில் சிவரஞ்சனிட்ட மறுக்கப்படும், நியாயமான பதில நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லங்க, உயர் நீதிமன்ற நீதிபதி கஷ்டப்பட்டு படிக்கிறான், நீதிபதி நம்ம தப்பா சொன்னா நீ மறுத்து பேசலாம். நான் யோசிச்சு சொன்னா யாரும் இங்க வானத்துல குதிக்கல, எப்ப படிச்சிருப்பான், யோசிச்சு சொல்லலாம், தப்பு இல்ல. எல்லாரும் தான் நாரதம் அடிக்கிறாங்க, எல்லாரும் தான் தப்பா சொல்லிட்டு யோசிக்க கூடாது. ஆனா அதுக்குன்னு முயற்சி பண்ணி பேசணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அஞ்சாவது ஆலயம் தான் எனக்கு ஞாபகம் வராம இருந்துச்சு. ஆனா ஆதி சொக்கர் ஆலயம் என்பது ஆகாயத்திற்கான ஸ்தலமாக. அப்ப மதுரைக்குள்ளேயே உள்ள பஞ்சபூத ஸ்தலம்னா இதுதான். ஏத்துக்கிட்டேல? இப்ப மதுரை எரிச்ச பெண் யாரு? மதுரை எரிச்சாலமா? மதுரை எரிச்சவா கண்ணகி தான். இது சின்ன கிளி தான் தெரியுது, ஊருக்கே தெரியுமே. அட அஸ்திவாரத்தை போட்டு தானே கட்டறத கட்டணும். எடுத்த உடனே கட்டறத கட்டணும்னா மொத்தம் ஜரிஞ்சு விழுந்துறாதா? மதுரை எரித்தாள் கண்ணகி. இப்ப மதுரை என்பதுக்கு கண்ணகிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கண்ணகி எங்கே பிறந்தாள்? பூம்புகார்ல. எங்க? காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம் அது அன்றைய பேர் பூம்புகார்னு பேரு. ஆமா. இப்ப அந்த பூம்புகார்ல கண்ணகிக்கு கோவில் இருக்கு. சரி. இருக்குல்ல? ஆமா. நீ மதுரைக்காரி தானே? ஆமா. நாங்கெல்லாம் மதுரைக்காரி.
சொல்றீல ஆமா. அந்த மதுரைக்குள்ளேயே கண்ணகிக்கு ஒரு கோயில் இருக்கு. ஆ? நான் வா நீ மட்டும் மதுரைக்கு இல்ல பஞ்சபூத ஸ்தலம் கேட்கலாம், ஏன் மதுரைக்கு கண்ணகி கோயில் நாங்க கேட்க கூடாதா? இது எனக்கு புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. புதுசு இல்ல, அது ரொம்ப ஆமாங்க. பழசுதான், ரொம்ப பழைய கோயில். இது நீ எதுவும் போய் கோயில் கட்டல, புதுசா ஏற்கனவே இருக்கிற கோயில் தான். கேள்வி புதுசா இருக்கு. இப்ப நான் கேட்டேன்ல பஞ்சபூத தலம், இதுவுமே புதுசுதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பூம்புகார்ல கண்ணகிக்கு கோவில் இருக்கு. இல்ல நல்லா ஞாபகம் இருக்கு. உன்னை 2010 நினைக்கிறேன், 2010 நம்ம காளையாவில் பக்கம் ஒரு நாடகம் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அப்ப நான் எங்க ஊர்ல இருந்து ஒரு 50 பேர் துணைக்கி, நீ ஒரு 2 டாடா சும்மா நிறைய ஆளு கூட்டியாந்துருந்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு. அது அந்த மேடைக்கு அப்புறம் நடிக்க முடியாம போச்சு. ஆனா அன்னைக்கு மதுரையை பத்தி இந்த அம்மா மதுரையில் இந்த அம்மா பதிலே சொல்லக்கூடாது அப்படின்னுக்காக மதுரையை பத்தி ஒரு 10 கேள்வி தயார் பண்ணேன். அதுல ஒரு கேள்வி அந்த 5 பஞ்சபூதலத்தை தயார் பண்ணியிருந்தேன். அது அப்ப படிச்சதே, அதுக்கப்புறம் நினைவுபடுத்தல. இப்ப நீங்க கேள்வியாக்கு வந்து அந்த பதில் ஞாபகம் வந்து உண்மையில அதை நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2010 நினைக்கிறேன், அப்ப 9வது படிச்சுட்டு இருந்தேன். சரி, அது பக்கம் பழைய நினைவுகள்லாம் வருது. எனக்கு தயவு செய்து அடிச்சுக்கிட்டு நார்மல் நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சீங்கன்னா எனக்கு பகிரல. நீங்க உனக்காச்சும் நான் சிரிச்சா எரியுது. முகரைய பார்த்தாவே எனக்கு எவ்வளவு எரிச்சலா வருது. அதுக்கு என்ன செய்யறது சொல்லு. சிரிச்சுக்கிட்டு வர கண்ணகிக்கு ஒரு ஆலயம் மதுரைக்குள்ளே இருக்கு. ஏங்க பூம்புகார்ல கண்ணகிக்கு காவிரி பூம்படத்துல கோயில் இருக்கு. அது எல்லாரும் தெரியுமே. சேரன் செங்குட்டுவன் கோவில் கட்டினியா. குமுளியில மங்களதேவி கண்ணகி கோவில் இருக்கு. அது குமுளி. நீ என்ன குமுளிக்கார பிள்ளையா? இல்ல மதுரைக்காரி தானே. நாங்கெல்லாம் மதுரைக்காரி. சொல்றீல மதுரையில கோயில் இருக்கு. மதுரையில கண்ணகிக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்க. மதுரையில இங்க கண்ணகிக்கு கோவில் இருக்கு. சேரன் செங்குட்டுமே இமயமலை சென்று கண்ணகி கோவில் அமைக்க கல்லெடுத்து வந்தான். ஆமா. கனக விஜய் என்ற மன்னர்களை வெற்றி கொண்டு இன்னைக்கு தேனி பக்கத்துல குமுளின்ற இடத்துல நீ சொன்ன மங்களதேவி ஆலயம் ஒரு சின்ன சிதிலம் அடைந்த நிலையில அந்த கோயில் இருக்கு. இப்ப நான் கண்ணகிக்கு எங்கேமா கோயில் இருக்குன்னு நான் கேட்டு வச்சுக்குவேன். இந்த இப்ப சொன்ன பத்தியா பதிரு சாமி குமுளி பக்கத்துல மங்களதேவி ஆலயம் சொல்லு. யார் வேணாம்னா என் கேள்வி அதுவே இல்லையே. நான் கேட்கவே தெளிவா தான் கேட்டிருக்கேன். மதுரைக்குள்ள கண்ணகிக்கு ஒரு ஆலயம். மதுரைக்குள்ள எல்லாம் கண்ணகி கோயில் ஒத்த கோயில் கிடையாது. உனக்கு சம்பளமே கிடையாது, ஓடி போயிருப்ப. இப்ப என்ன வேலை உனக்கு? இல்ல இப்படி சொல்லுவேன். வெள்ளற சவடல வானத்து போய் குதிச்ச இப்ப இல்ல நொல்லைங்கிற இருக்கு. ஏனே நான் ஒண்ணு இது ஏன் இப்ப இந்த அம்மா கடிச்சல பஞ்சபூதம் இருமா எனக்கு வாயை திறந்தீங்களா? கடுப்பாயிரம் பார்த்துக்குங்க. நான் ஏதாச்சும் கட்டு பாடல. நீங்க இன்னைக்கு சிம்மக்கல்லுக்கு பக்கத்துல செல்லத்தம்மனுடைய ஆலயம். அந்த செல்லத்தம்மனுடைய ஆலயம் கண்ணகி அதான் சொல்லிட்டோம்ல, அவரும் சொல்லிட்டாருல. கண்ணகியினுடைய ஆலயமாக இன்றைக்கு இந்த ஏன் தெரியுமா? ஆரம்ப காலத்துல அங்க புறா யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர். அங்கதான் கண்ணகிய மாதரி அப்படின்ற பெண், மாதவி இல்ல மாதரி அப்படின்ற பெண், அந்த பெண்ணினுடைய பாதுகாப்புல தான் அங்க இருக்காங்க. ஏன் கடச்சானேந்தல்லதான் கண்ணகி இறுதியாக தன்னுடைய சிலம்பை ஏந்தி நியாயம் கேட்டு வந்தான். ஆதலாலே அந்த இடத்திற்கு கடைச்சிலம்பேந்தல் அப்படின்னு சொல்லி பேரு. இன்னைக்கு அதை நம்ம கடச்ச நேந்தல் அப்படின்னு மருவி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கருத்து உண்டு. அப்ப அப்படிப்பட்ட கண்ணகிக்கு அந்த செல்லத்தம்மன் ஆலயம் அங்க கோவில் எழுப்பி வணங்கி வரும்போது அடிக்கடி பக்கத்தில் இருக்க வீட்டுகளில் இடங்கள்ல தீ விபத்து ஏதாவது எரிஞ்சுக்கிட்டே அவ கோவம் தான் போலைய. அப்ப என்ன பண்ணாங்க? அப்பத்தான் அங்கே அம்பாளுடைய ஆலயம் செல்லத்தம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாளை கொண்டு வந்து அங்கே வைக்கும்போது மீனாட்சியினுடைய சொரூபமாக அந்த அம்பாளை வச்சதுல இருந்துதான் கண்ணகியினுடைய கோபம் கட்டுப்பட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு விபத்தும் அந்த பகுதியில் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கு அங்கே திருவிழா நடக்கும்போது நிறமாத கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு முறை கூட அந்த ஆலயத்தில் உண்டு. அதே படிக்கிற கதை என்னைக்கு மறக்காது. நல்லா அது எப்பயோ படித்தாலும் கூட கதைகள் ஞாபகம் வந்துடும். ஆனால் கதையில் வர்ற பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் சும்மா இருக்க வேண்டியதானே. லட்ச விஷயம் படிச்சிருப்போம், திடீர்னு கேட்டால் படக்குனது பேர் இப்போ பாருங்க எப்போ படிச்சது எனக்கு உண்மையில ஆதி சொக்கர பேர் ஞாபகம் வரல. அது மாதிரி இந்த மாதிரி பேரை மறந்துருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டு. சரி, இப்போ நான் செல்லத்தம்மன் கோயிலா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பொதுவாக எல்லார்ட்டையுமே கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். தினமும் அப்போ ஆரம்பத்தில் வந்து சொன்னேன்ல 18ஆம் படி கருப்பு சன்னதியில் சித்திர திருவிழாவின் போது வரும்போதும் அழகர் சொல்லிட்டு வருவார், போகும்போதும் நகை ஆபரணம் கணக்கு கொடுத்து போவாருன்னு சொன்னேன் வந்து ஆரம்பத்தில். இப்போ சொல்கிறேன் ஒன்று, தினமும் 18ஆம் படி கருப்பு சன்னதியில் சொல்லிட்டு போகிறது என்ன, சொல்லிட்டு வர்றது என்ன தினமும் இன்னைக்கு அழகர் கோவிலில் சொல்லுங்க பாப்பா.
சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு யார் உதவி பண்ண மாட்டியா? எவ்வளவு வன்மமா! மதுரைன்ற ஊர் மேல எனக்கு கோபம் இல்லை. இது மதுரைக்காரின்னு சொல்றது எனக்கு பிடிக்கலன்னு, அதுக்கு எனக்கு இப்படி மொத்தமா எதிர். உன்னை தானே கொள்ளணும் முதல்ல. நீ தான் முதல்ல அந்த செல்லத்தம் கோயில் ஆரம்பிச்ச. நீ தான் இப்ப வாய துறை. எனக்கு உதவி பண்ணுவேன். சொல்லி கொடுப்பீங்களா? ஏன் உனக்கு மட்டும் வந்தாங்க? ஏன் அப்ப மட்டும் இடிச்சுச்சா? ஏன் அப்ப சொல்ல வேண்டியதானே? யாரும் சொல்லாதீங்கன்னு. நாங்க அவங்க உங்க ஊருக்காரங்க பகச்சுக்க மாட்டாங்களா? அப்படி இல்ல, நாங்க கேட்கிற கேள்வி அப்படி இருக்கும். தினமும் 18ஆம் படி கருப்பு சன்னதியில சொல்லிட்டு போறது என்ன? சரி விடு. சொல்லிட்டு வர்றது இல்ல. நீ சொல்றது புரியுது. இங்க இருக்க எல்லாம் மதுரைக்கு போ. இந்த பக்கம் தானே மதுரை. மதுரைக்கு போகாம இருந்துட மாட்டான். மதுரை உள்ள ஆலயத்தை பத்தி கண்டிப்பா அவர்கள் ஒரு சில விவரம் தெரியும். நீ மதுரையை பத்தி பேசணும்னு நினைச்சதுனால நான் மதுரைக்குள்ள சுத்திட்டு இருந்தேன். சரி, மதுரையை விட்டு நான் வெளியில போறேன். இப்ப எங்க நீ இப்ப கேட்ட கேள்வி எந்த ஸ்தலத்தை பத்தி? நான் கேட்டதானே? நீ கேட்டத அழகர் கோவிலை பத்தி. எங்க அழகர் கோவில். சரி, இப்ப மதுரை பேசுனது இருக்கட்டும். அழகர் கோயில் தவிர்வோம். இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தன் இருக்கிறார்னா அவர் ஒரு கதையில சம்பவம் செய்து தன் உயிரை நீர்த்தி விண்ணுலகம் சென்றுவார். அப்படித்தான் ஒரு சில கதைகள் படைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு உடலாகப்பட்டது இந்த பூத உடலை இந்த உலகத்திலிருந்து நீர்க்காமல் அந்த பூத உடலோடு ஐக்கியமானால் அதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம சித்தர்களை ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. அது சரி. ஆழ்வார்களை திருவரசு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவரசன் சொல்றது இந்த அவங்க பூத உடல், அவங்க உடல் இருக்கிறதுக்கு திருவரசன். பூத உடல் நீர்க்காமல். இன்னைக்கு ஸ்ரீரங்கம்ன்ற அந்த திருவரங்கத்துக்கு போனோம்னா அங்கேயும் திருவரசாக ராமானுஜர் இருக்கிறார். சரி, இப்ப ஸ்ரீரங்கம்ன்ற யாராச்சும் வாயை திறந்தீங்கன்னா உண்மையில கடுப்பா. அண்ணே முக்கியமான வெள்ளை சட்டை அண்ணே உன்னையே தான் சொல்றேன். நல்லா மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு நல்லா தெய்வீகமா உட்காந்துக்கிட்டு எனக்கு எதிராக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, திருவரசு என்பது தன் பூதோடு நிற்காமல் அந்த உடல் இருப்ப திருவரசன்றது. உடல் பூமியிலே இருக்க ராமானுஜர் இன்னும் திருவரசாக ஸ்ரீரங்கத்தை வீச்சிருப்ப கதை இருக்கல. நீ அழகோயில் பத்தானே கேட்கிற. ராமானுஜருடைய உடலை பாதுகாத்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா திருவரசு என்பது புதைக்கப்பட்ட முக்கியமான அந்த வைணவத்தை சேர்ந்தவர்களுக்கு திருவரசுன்னு பேரு. வித்தியாசப்படுத்துறமா? எப்படி அங்கே இந்த பூத உடலை நீர்க்காமல் எப்படி பூத உடல் அங்கே இருப்பதாக அர்த்தம் இருக்கிறதோ அதுபோல இங்கே அந்த பூத உடல் இருக்கின்ற மாதிரி சொல்ல வர்றேன். திருவரசன்றது அங்கே சமாதி ஐக்கியமாவதை நம்ம அப்படி சொல்றோம். அங்கே அவரால் சிறப்பு ஏற்பட்டது திருவரங்கத்துக்கு. யாருனால? ராமானுஜர்னால. அதே போல ஒரு ஆழ்வார்னால இந்த அழகர் மலையிலே திருவரசர் இருக்கு. ஒரு ஆழ்வார்னால. எந்த ஆழ்வார்? ஆழ்வாருக்கு அழகர் மலையில திருவரசர் இருக்கா? ஆமாமா. இல்ல, நீ அழகர் கோயிலை பத்தி, நீ மதுரையை பத்தி கேட்ட மதுரைக்குள்ள வந்தேன். நீ அழகர் கோயிலுக்கு தப்பி போயிட்ட. நான் இந்த போறேன். இல்ல, ஆழ்வார்கள் அழகரை பத்தி பாடி இருக்காங்கன்னு கேட்டா பதில் சொல்லலாம். எந்தெந்த ஆலயத்துல பாடி இருக்காங்க, யார் யார் பாடி இருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துல ஏகப்பட்ட திருப்பாக்கள் சௌந்தரராஜ பெருமாள் மீது பாடப்பட்டது. ஆனா நீங்க கேக்குறது ஆழ்வாருடைய இல்ல, நல்ல கேள்வி புரிஞ்சுக்க. எந்தெந்த ஆழ்வார் அழகர் கோயில்ல பாடுனாகன்றது என் கேள்வி இல்ல. அது இல்லையா? திருவரசு ஆழ்வாருடைய திருவரசு இருப்பதுன்னு சொல்றேன். ஆழ்வாரோட திருவரசு அழகர் கோவில்ல இருக்கு. யார் இதுவரைக்கும் இப்படி ஒரு கேள்வி கேட்கலையே. ஏன்னா நீ மதுரையை பத்தி கேட்டா மட்டும் படக்கணும் வந்த. ஆமா, இதுவும் மதுரை தானே. அப்புறம் அழகர் கோயில் என்ன மலேசியாவில் இருக்கு? இந்த எகத்தால இதுதானே ஆகாதுங்கிறேன். இது என்ன அழகர் கோயில் தனி ஊர். நம்ம பேசுறப்ப நம்ம சொன்ன 5 ஸ்தலங்களும் மீனாட்சி அம்மன் ஆலயம் மதுரைக்கு உள்ள இருக்க ஆலயம். புரிஞ்சுக்க, அதை போதும் புரிஞ்சுக்க. மதுரை மாவட்டம் தான். உசிலம்பட்டியை பத்தி பேசினாலும் அந்த மதுரை மாவட்டம் தான். அப்படி இல்ல. இங்க இருந்து மேலூர் பத்தி பேச அந்த மதுரை மாவட்டம் தான். நான் மாவட்ட கணக்கு போல மதுரைன்ற ஊரை பத்தி சொல்றேன். புரியுதா? சரி, எனக்கு நீ பாடம் எடுக்காது. இப்படி நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காது. அப்புறம் மதுரைன்ற ஊரை பத்தி பேசினா அழகர் கோயில் மதுரை தாண்டி வந்துருச்சு. அழகர் கோயில் மதுரை கோயிலுக்குள்ள. நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். உள்ளுக்குள்ள போறோம். போயிருக்கேன். உள்ளுக்குள்ள போயிருக்கேன். உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு சாமியை கும்பிடலாம். திரும்பி வரும்போது அந்த சாமியை கும்பிடக்கூடாது. எந்த சாமி? அப்படியா? சரி, மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு நீ போயிருக்கியா? ஏன் அப்புறம் நாங்க போக மாட்டோமா? நீ என்ன கேட்டீல? அதெல்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை போவோம். மாசத்துல ஒரு நாள் 2 நாள் போறது பிரச்சனை இல்ல. போய் சாமியை கும்பிடணும் முதல்ல. சாமி கும்பிடாமையா இருக்கா? அது ரொம்ப முக்கியம். பாவம். இப்ப ஒவ்வொரு கோபுரத்துக்கும் தனித்தனி சிறப்பு. முன்னாடி எல்லாம் கிழக்கு கோபுரம் வழியாகத்தான் அந்த ஸ்தலத்தை தரிசிப்பதற்கு உள்ள போக முடியும். ஆனா இப்ப கிழக்கு கோபுரம் வழியா போறது இல்ல. ஏன் தெரியுமா?
நம்ம கிழக்கு கோபுரம் வழியா போக முடியல. மாரவர்மன் சுந்தரபாண்டியனால கட்டப்பட்ட கோபுரம். நான் அதெல்லாம் கேட்கல. நான் சொல்றேன், நீங்க சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? உனக்கு தெரிஞ்ச சொல்றோம் கேக்குறாங்க. ஏன் மனப்பாடம் பண்றல ஒப்பிக்க அப்புறம் வச்சுக்க. ஒரு விஷயத்தை எப்படி மனப்பாடத்தை? நான் கேக்குறது கிழக்கு கோபுரம் வழியா போறதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு கேட்டேன். ஏங்க ஆதி காலத்திலே சாமனத்தா இந்த மாதிரி உள்ளிட்ட கிராமங்களை சுவாமியினுடைய சாமியை தூக்குவாங்கள, சீர்பாதம் தூக்கும் தொழிலாளிகள்னு பேர். அவங்களுக்கு விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் ஒரு சில கிராமங்களை எழுதி கொடுத்தாங்க, சாமனத்தம் உள்பட. அப்போ அவர் காலம் முடிந்து அடுத்து வரக்கூடிய ஆட்சி காலத்தில் கொடுத்த கிராமத்துக்கு பூரா வரி கேட்டாங்க. இதை எதிர்த்து அந்த கிராம மக்கள் பூரா பிரச்சனை பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, பதில் இல்லை. அப்போ என்ன பண்ணாரு, அதில் ஒருத்தர் குட்டின்னு ஒருத்தர் அந்த கிழக்கு கோபுரத்து மேலே இருந்து கீழே விழுந்து இறந்துட்டார். அதனால் கிழக்கு கோபுரம் வாயிலாக யாருமே ரொம்ப நாள் போகாமே விட்டுட்டாங்க. பிறகு என்ன பண்ணாரு, திருமலை நாயக்க மன்ன காலத்தில் அதே கிழக்கு பக்கத்திலிருந்து சாமி வெளியில் போகணும், உள்ளே வரணும்னு சொல்லி அம்மன் சன்னதி வழியாக ஒரு வாசலை எழுப்புனாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம அம்மன் சன்னதி வாசல் கிழக்கு பக்கம். இதுக்கான அர்த்தமா என்ன சொல்லுவாங்கன்னா, பேரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குங்க, மீனாட்சி அம்மன் கோயில்னு பேர் வச்சுது கிழக்கு வாசல் வழியா போனா சொக்கநாதரத்தை முதல்ல பார்க்குற மாதிரி சூழல் வரும். அதுக்காக இல்லாம பேர் மீனாட்சி அம்மன் ஆலயம் இருக்கிறதுனால அம்மன் சன்னதி வழியா போய் மீனாட்சி கும்பிட்டு இப்படி வர்றோம்னு ஒரு தகவல் உண்டு. ஆனா கூடுதல் தகவலாக அங்கிருந்து ஒரு கீழே விழுந்து இறங்கி வரலாற்று தகவல் என்னன்னா, அந்த கிழக்கு கோபுரம் வழியாக ஆதி காலத்துல மக்கள் போக யோசிச்சதுனால அதே கிழக்கு பக்கத்துல அம்மன் சன்னதின்ற வாசலை உருவாக்குனாங்க. அது ஒரு பக்கம் அப்படி இருக்கணும். இப்ப எல்லா கோபுரத்திலுமே சிற்பம் இருக்கா? இருக்குல்ல. இப்ப சிற்பமே இல்லாத கோபுரம் நம்ம தமிழகத்திலே அரசாங்க முத்திரை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். ஏன்னா அது திராவிட சிற்பக்கலைன்னு சொல்லுவாங்க, அதுல சிற்பம் இல்லாதது. ஆனா எந்த மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தாச்சும் சிற்பம் இல்லாம இருக்கா? இல்லையா, எல்லா கோபுரத்திலுமே சிற்பம் இருக்கு. இருக்குல்ல. இப்ப சிற்பம் இல்லைன்னா அந்த மொட்டை கோபுரம் சொல்லலாம், ஏன்னா சிற்பமே இல்லப்பா, இல்ல சிதிலமடைந்து இருந்தா அப்படி சொல்லலாம். ஆனால் அது சிற்பம் இல்லாம இது இருக்கா? இல்லங்க, இல்ல 3700க்கு மேல. அதெல்லாம் கேட்கல, சிற்பம் இருக்கா இல்லையா? எல்லா கோபுரத்திலயும் சிற்பம் இருக்கு. சிற்பம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கோபுரத்தை மொட்டை கோபுரம் சொல்றோம்? மொட்டை கோபுரம் வடக்கு கோபுரம். வடக்கா கிழக்கான கேக்குறாங்க. என் கேள்விக்கு வா, விட்டா நீ மதுரையை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ ஒரு சொற்பொழிவு ஆட்டாம விட மாட்டவள. சிற்பம் இருக்குல்ல, சிற்பம் இருக்கிற கோயில சிற்பமான கோபுரம் விட வேண்டியதானே? ஆமா. சிற்பம் இல்லைன்னா நீ மொட்டை சொல்ற மாதிரி அந்த வடக்கு கோபுரத்தை மொட்டை கோபுரம் சொல்லலாம். சிற்பம் இருக்கே, ஏன் அப்புறம் மொட்டை கோபுரம் சொல்லணும்? ஏனே என்ன ஓனே, என்ன ஓனே எல்லாத்துக்கும் உனக்கு சொல்லுவாங்களா? முக்கிய வெள்ளை சட்டை கண்ணிலே முடிக்க கூடாது, நானும் போற வரைக்கும் உங்க கண்ணில் முடிக்க கூடாது. நான் எவ்வளவு எதிர்பார்த்து சரி இந்த பதில் இந்த அம்மா நிக்கிற பதில் தெரியாது, இன்னைக்கு கோழி நமக்கு அமைக்க விடும்டா. தெரியாம இருமா, எல்லாம் தெரியுமா? ஒருவேளை நீ மறந்து கூட இருக்கலாம், இது வரைக்கும் மறந்து கூட இருக்கலாம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கல இது வரைக்கும். எல்லாமும் எல்லாம் தெரிஞ்சு யாரும் வாழ்ந்து குதிக்கல, வல்லவனுக்கும் ஐயகத்துல உண்டுதான் இருக்கட்டும்ங்க. புரியுதா? நடக்கல, அது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது கூட நடக்க விடாம செஞ்சது அந்த பச்சை வெள்ளை சட்டை நடந்திருக்கும்ன்றார் அவர் நினைக்கிறார். சரி சொல்லு, ஏன் மொட்டை கோபுரம்? ஏங்க மொட்டை கோபுரம் அப்புறம் மொட்டை இல்லாத கோபுரம் என்ன வச்சு பேசுறியா? என்ன மொட்டை கோபுரம் நொட்டை கோபுரம் தான் சொல்லுவாங்க. சொல்லிங்க, தப்பு இல்ல. 14 கோபுரம் இருக்கு சுவாமி சன்னதி கோபுரத்தோட சேர்த்து. அது போக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைக்கு பெரிய பெரிய உயரமான கோபுரங்கள் உண்டு. இதுல வடக்கு கோபுரத்தை தான் எங்க ஊர்ல மொட்டை கோபுரம்னு சொல்றது உண்டு. இன்னைக்கு எங்க வீட்டுல பிள்ளைய பிறந்துச்சுன்னா 30 சென்டோன மொட்டை கோபுரத்துக்கு கீழே கூட்டிட்டு போய் எங்க முனியையாவை கும்பிட்டுட்டு வர்றது எங்க மதுரை மக்களுடைய வழக்கம். இதான உள்ளது. அதை விட்டுவிட்டு மொட்டை கோபுரம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியா வேறது கதை இருக்கா? அது எப்படி இருக்க முடியும்? அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு, நேரம் வேற இங்க ஆயிருச்சு. புரியுதா? நீ அது எப்படி, அதாவது என் கேள்விக்கு பதில் சொல்லாம இது இப்படி நடந்திருக்க முடியும், இது நடந்திருந்தால் இது மிகச்சரியா இருந்திருக்கா? இந்த விவாதம் பண்ற வேலை வச்சுக்காங்க. விவாதம் பண்றதா எல்லாத்துக்கும் பண்ணலாம். சரி, விவாதம் பண்ணாம பதில் சொல்லணும்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு சாமியை கும்பிடணும். நான் விவாதம் பண்ணல. திரும்பி வரும்போது கும்பிட கூடாது. நான் விவாதம் பண்ணல. அப்படி கேட்டேன்ல. ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு எல்லாம் சாமி தானமா, ஏமா போகும்போது கும்பிடுறோம், ஏமா அவனை கும்பிட கூடாது அப்படின்னு நான் விவாதம் பண்ணனா உனக்கு கோவம் வரும்ல? இப்ப அதைத்தான் நீ பண்ற. நான் என்ன பண்ணேன்? ஏன் மொட்டை கோபுரம் பதில் சொல்லி அது முடிச்சிரு. இதுதான் காரணம். கேள்வி இப்ப கேட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னாடியே கேட்கப்பட்ட கேள்வி என்னோட கேள்வி. அப்படி பார்த்தா நான் அலார் கோயில என்ன முடிக்கல. அதுக்கு முன்னாடி நான் கேட்டேனே உங்களை, கருப்பேன்ட்ட போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க, தினமும் வரும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க? அலார் கோயில் தானே. பதில் சொல்லிட்டீங்களா? ரெண்டும் தான் அலார் கோயில். நான் சொல்றேன்,
உங்க திமிரு, உங்க தெனாவட்டு, உங்க வாய் கொழுப்பலாம் ஏன் என்ன செய்வ? என்கிட்ட காமிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படிதான் காமிப்பேன். பெரிய சரி, இப்ப இல்ல. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் ஐயையா. சிவரஞ்சனிக்கு மண்டகனம் இருந்தா பண்ணுனா? அந்த மண்டகனம் ஜெயமாதிரி இருக்கதான் செய்யும். பண்ணுனா காரணம் சிவரஞ்சனி பேரை கூட ஐயோ அம்மா சிவரஞ்சனி ஆத்தாவா ஐயோ அப்பப்பா நடுங்க அந்த வேலை வேற யார்ட்டாச்சும் நீ நினைச்சுக்க. சரி, இருக்கட்டும். ஜெயமாதிரி ஒருபோதும் யார்கிட்டனாலும் இல்ல. உன் திறமைய நான் மனதார மதிக்கிறேன், அது எல்லார்ட்டையும் பாராட்டுறேன். இருக்கணும். ஆனால் உன் சட்டம் சவிடாலு என்னை பார்த்தா எல்லா நாரதும் அப்படியே நடுநடுங்கி நிக்கணும். அந்த வேலை மட்டும் வச்சுக்காத. அத சொல்லலங்க, செஞ்சு காமிக்கிறோம்ல. முடியாது. அதானே விஷயம். வாய்ப்பே இல்ல. அப்ப பதில் பகல் சொல்லுங்க. பகலுக்கான வேணா நீ கண்டுக்க. அப்ப பதில் சொல்லுங்க. அதுதான் அதுக்கு பதில். அப்ப நீ சொல்லு. உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், எல்லாரும் பயப்படுறாங்கன்னா நான் பயப்பட மாட்டேன், நடுங்க சரி, இப்ப மாட்டேன். அடரோயில் மதுரை விட்டு கொஞ்சம் தாண்டி போனேல, சரி, இன்னும் கொஞ்சம் தாண்டி போவோம். எங்கிட்டு? இப்ப யானை மலையை வச்சு நீ ஆரம்பிச்சேல. ஆமா. என்ன யானை திருப்பி சொல்றேன், நீங்க சத்தியமா சொல்றேன், நீங்க சிரிக்காதீங்க, எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இப்ப என் பக்கம் நீ திரும்பி ஒரு முகத்தை காட்டுனேல, அது அப்படியே படம் முடிச்சு வச்சிருந்திருக்கணும். ஏன் அவ்வளவு அழகா இருந்துச்சு. சரி, இப்ப பாண்டிய மன்னே விக்ரம பாண்டியன் மன்னனை அழிப்பதற்காகத்தான் யானையை ஏவி விட்டார்கள் சமணர்கள். கூட சேர்ந்து அபிசார வேள்வி செய்தது யாருன்னு சோழ மன்னன் தான் அபிசார வேள்வி செய்தான். அப்ப பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுதா? ஆனா பாருமா, சோழ நாட்டுக்கு போனா தான் இறந்து விடுவோம் அப்படின்னு தெரிஞ்சும் பாண்டிய மன்னே சோழ நாட்டுக்கு போய் ஒரு சிறப்பு கொடுத்தார். நீ மதுரை விட்டு தாண்டி அலறுகள் வந்துட்ட, நான் அதை தாண்டி போயிடுறேன், வா கடலை கடந்து போவோம், வா. ஏன் மதுரைக்குள்ள சுத்திக்கிட்டு தெரியல? சொல்லுவாங்கல்ல, மதுரை சுத்தினா கழுத கூட வெளியில போகாதுன்னு. நம்ம போவோம், உங்க தப்பு இல்ல. சோழ நாட்டுக்கு போனா உத்தா செத்து உயிர் போய் போகும்